ஹாய். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேசிவஸ் 4009 4-inch டிஸ்பிளே வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். இதோட பர்பஸ் என்னென்னா, உங்கள் சென்சார்ஸோ ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்ஸோ உங்கள் வேறு என்ன டிவைசஸ், அதாவது பர்டிகுலர் அவுட்புட் கொடுக்குற டிவைசஸ் வந்து நீங்கள் அதோட வேல்யூ என்ன வருதோ அதை வந்து லைவாக இந்த இண்டிகேட்டரில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 4-inch டிஸ்பிளே. இதே மாதிரி மேசிவஸில் 409ல் பேனல் மவுண்ட்டு டிஸ்பிளே இருக்குது. இதுக்கும் பெருசு 4-inchக்கு அப்புறம் பெரிய டிஸ்பிளே 6-inch டிஸ்பிளேயும் இருக்குது. ஸோ அது வந்து 160 feet அவையில் வந்து கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த செட்டப் என்னென்னா, நான் வந்து ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் மாட்டியிருக்கோம். ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் வந்து ப்ரெஷர் எவ்வளோ, ஒரு லைனில் எவ்வளோ ப்ரெஷர் போயிட்டுருக்கு, ஏர் ப்ரெஷர் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்து அந்த டேட்டாவை அந்த இண்டிகேட்டர் கொடுக்கும். அது வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒன்றுமே இல்லாதப்போ, அதாவது இது ஓப்பனில் இருக்குது, இது வந்து நான் எங்கேயும் மவுண்ட் பண்ணல. ஸோ ஓப்பனாக இருக்கிறப்போ இது வந்து 4 milliamps கொடுக்கும் அவுட்புட்டு. இதே இதோட மேக்ஸிமம் ரேஞ்சு ரீச் ஆகிறப்ப இது வந்து 20 milliamps கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது கேலிப்ரேட்டர். ஸோ கேலிப்ரேட்டர் வந்து நீங்கள் சோர்ஸாகவும் வச்சுக்கலாம், மெஷர் பண்ணவும் பார்த்துக்கலாம். ஸோ சோர்ஸ்னால் இந்த கேலிப்ரேட்டரே வந்து ஒரு பர்டிகுலர் மில்லியாம்ஸோ இல்லை நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ, இங்கே வந்து நான் மில்லியாம் செட் பண்ணியிருக்கேன் சோர்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் வோல்ட்டாகவும் மாற்றிக்கலாம், மில்லி வோல்ட்டாகவும் மாற்றிக்கலாம் பேஸ்ட் அந்த நீட். ஸோ இப்போதைக்கு நான் மெஷர் பர்பஸில் இருக்கிறனால மெஷரில் வச்சுருக்கேன். மெஷரில் வந்துட்டு இப்போ எனக்கு 4 milliamps கிட்ட காட்டுது, 3.99 காட்டுது 4 milliamps. அப்படின்னா இது ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப இனிஷியல், அதாவது 0 பார் காட்டுறப்ப இந்த வேல்யூ காட்டும். ஸோ அதே இதுக்கு நான் கேலிப்ரேட் பண்ணியிருக்கேன் டிஸ்பிளேயில். ஸோ இது எப்படின்னா, இப்போ இந்த 409 வந்து கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 4 milliamps வர்றப்போ எனக்கு 0 பார்னு காட்டணும், அப்படி மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 16 பார் இங்கே வர்றப்போ 20 milliamps வர்றப்போ எனக்கு வந்து இங்கே 16 காட்டணும் அப்படின்னு இதில் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்பேன் செட் பண்ணலாம், ஹைலோ செட் பண்ணலாம், ரிலே செட் பண்ணலாம், அலாரம் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 7 பார் ரீச் ஆனோடனே எனக்கு அலாரம் அடிக்கணும், அலாரம் அடித்து ரிலே ஆஃப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை செட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைன் நியூட்ரல், அதாவது இதோட சோர்ஸ்க்கு வந்து லைன் நியூட்ரல் தான் கொடுக்கணும், ப்ளஸ் மைனஸ். அப்புறம் வந்து எர்த்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து ரிலே அவுட்புட் இருக்குது. ரிலே அவுட்புட் வந்து எதுக்குன்னா, நீங்கள் இதை வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வர்றப்போ, இந்த பர்டிகுலர் பார் வர்றப்போ இது கட் ஆஃப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரிலே செட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ரிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து இன்புட் வந்து நீங்கள் இந்த ப்ளஸ்லேருந்து இந்த ப்ளஸ் வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் ப்ளஸ் இது. ஸோ இந்த ப்ளஸில் வந்து வோல்டேஜு, மில்லியாம்ஸு, மில்லி வோல்ட்டு, டிசி. ஸோ இந்த மில்லியாம்ஸ் கொடுக்குற என்ன வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், மில்லி வோல்ட் கொடுக்குறது கனெக்ட் பண்ணலாம், வோல்ட்டு கனெக்ட் பண்ணலாம், டிசி தெர்மோகப்பிள் கனெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஆர்டிடியும் இருக்குது. ஸோ ஆர்டிடி வந்து டெம்பரேச்சர் PT100க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டேட்டாவும் எடுத்துக்கலாம், RS485 வச்சு டேட்டா எடுத்துக்கலாம், விச் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன். நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரோ இதுலேயோ பார்க்கணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று RX இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 24 LPSன்றது என்னென்னா, இங்கே 24 LPS போட்டிருக்கு இல்லையா, 24 LPS என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து நீங்கள் பவர் கொடுக்கணுன்னா ஒரு எக்ஸ்டர்னல் 24 சப்ளை 24 volt DC வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் இருக்கிறதே யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா, இதிலே வந்துட்டு நீங்கள் 24 volt அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் லூப் கனெக்ஷன் கொடுத்து இதுக்கு பவர் பண்ணிக்கலாம், இந்த ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டரை பவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இந்த பாயிண்டில் வச்சுருக்கேன். இது 24 volt காட்டுதா DC. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பவர் சப்ளை வச்சு நீங்கள் இதை பவர் பண்ணிக்கலாம் இந்த டிவைசஸை. ஸோ எக்ஸ்டர்னல் SMPS தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து இது வந்து 0 வேல்யூ இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு செட்டப்பில் வந்து இதை நான் எப்படி வோல்டேஜ் கொடுக்குறதுனால என்ன டேட்டா காட்டுன்றது காட்டுறேன். ஸோ இது வந்து எந்த பர்பஸ், ஏன்னா இப்போ நான் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டருக்கு கேலிப்ரேட் பண்ணியிருக்கேன்.
இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன டிவைஸ் மாட்டுறீங்க, என்ன சென்சார் மாட்டுறீங்களோ, ஆர்டிடிஓ டெம்பரேச்சர் என்ன இருக்குது அது காட்டுறதுலாம் காட்டிக்கலாம். ஸோ இதுதான். இப்போ ஓப்பன்னா இப்போ கனெக்ஷன் வந்து எங்கேயோ மிஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம், இல்லை எந்த கனெக்ஷனும் இப்போதைக்கு கொடுக்கலன்னு அர்த்தம். நான் வந்து லூப் கனெக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது கேலிப்ரேட்டர்லேருந்து ப்ரெஷர் ட்ரான்ஸ்மிட்டர்லேருந்து கேலிப்ரேட்டரில் வச்சு எவ்வளோ மில்லி ஆம்ஸ் செக் பண்ணிட்டு இதில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் இப்போ வந்து நீங்கள் கேலிப்ரேட்டர் நான் சும்மா மில்லி ஆம்ஸ் பார்க்குறதுக்கு வச்சுருக்கேன். நான் மில்லி ஆம்ஸ் பார்க்காமலே நீங்கள் டேரெக்டாக கொடுத்து இதை பண்ணிக்கலாம். கேலிப்ரேட்டர் வந்து ஜஸ்ட் ஃபார் செக்கிங், இந்த மெஷர் செக் பண்ணுறதுக்கு, அதாவது எவ்வளோ வேல்யூ போயிட்டுருக்குன்றது செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து மல்டிபிள் பர்பஸ் இருக்குது. கேலிப்ரேட்டர்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதை வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ், லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் இருக்கிற செட்டப் என்னென்னா, ஒரு ப்ரெஷர் ட்ரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுமோ அந்த ப்ரெஷர் ட்ரான்ஸ்மிட்டரோட வேலை வந்து இப்போ கேலிப்ரேட்டர் வச்சு நான் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து இப்போ ப்ரெஷர் ட்ரான்ஸ்மிட்டர் கம்ப்ரஸர்லையோ இல்லை கம்ப்ரஸர் லைன்லேயோ அவுட்புட் லைன்லேயோ மாட்டி காட்டலாம். ஸோ இன்ஸ்டன்ட் நம்ம ஈஸியாக இதிலே பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 4 மில்லி ஆம்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலாக வந்து 4 மில்லி ஆம்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இந்த இது சென்ஸ் பண்ணும். ஏன்னா நான் இன்புட் டைப் வந்து இதோட இன்புட் டைப் வந்து 4 to 20 மில்லி ஆம்ஸ்ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனிதிங் லெஸ் தேன் தட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் காட்டிடும். ஸோ ஓகே, நான் வந்து இப்போது 4 மில்லி ஆம்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ 4 மில்லி ஆம்ஸ்க்கு 0 காட்டுதா? ஸோ அதே மாதிரி நான் இப்போ மில்லி ஆம்ஸ் ஏற்ற அதோட வேல்யூ மாறும். இங்கே மாறுது இல்லையா? 10:06 ஆகிடுச்சா? ஸோ டில் ஓகே. ஸோ நான் என்ன செட் பண்ணியிருக்கேன்னா 20 மில்லி ஆம்ஸ் வந்தால் எனக்கு 16 பார்னு காட்டணும்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த பார்த்தீங்களா, ரிலே வந்து லைட் எரியுது. ஸோ RL1 RL2 இது வந்து ரிலே 2 வந்து இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. ஐ மீன் 16 பார் உங்களோட மேக்ஸிமம் பார் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அது ரிலே இண்டிகேட் பண்ணுது. இதில் நீங்கள் வந்து இந்த லாஜிக் வச்சு நீங்கள் ரிலே அலாரம் லாஜிக்குலாம் செட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுதான் கம்ப்ளீட். இது வந்து உங்கள் சென்சார்ஸும் உங்கள் டிரான்ஸ்மிட்டர்ஸோட டேட்டா வந்து ஆர்டிடிஓ டெம்பரேச்சரோ என்ன பேராமீட்டர் சென்சார்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் லைவாக டேட்டா பார்க்கணும். ஒரு டிஸ்பிளேயில் ஹை லெவலில் பார்க்கணும், ஹை டிஸ்டன்ஸோடையோ இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. தேங்க்யூ.